நான் பைக் ரைட்ஸ்லாம் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப் டைம்ல நிக் என்னைய கொடைக்கானலுக்கு பைக் ரைட் கூட்டிட்டு போறாரு. லெட்ஸ் கோ. அந்த மதுரையில இருந்து வாடிப்பட்டி போற ரோட்ல பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு ஓகேண்ணா. என்ன என்னால உங்களை கொஞ்சம் புரியல. எப்பவுமே கார்லயே போய் பக்கத்துல உட்காந்து கதை பேசிட்டே போய் பாட்டு பாடிட்டே போய் இது ரொம்ப சைலண்டா இருக்கு. இதுதான் இருக்கும். ஆனா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. கொடைக்கானல்ல பாஸ் செக் பண்றாங்களா இல்லையா? ஏன்னா செக் போஸ்ட்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா எங்களை செக்கே பண்ணல. நான் லூஸ் மாதிரி பாஸ் எடுத்துட்டு காட்டிட்டே வந்துட்டு இருக்கேன். யாருமே எங்களை ஸ்டாப் பண்ணல. Say hi. என்னடா பண்ணணும்? இங்க பாரு. இது எப்படி தெரியுமா? இத பிடிச்சி இழுத்தா போதும். அப்பாவோட ஹெல்மெட்ல வேற மாதிரி இருக்குமா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ரைட்? ஃபர்ஸ்ட் டைம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இட்ஸ் லைக் ஒன் வித் நேச்சர், யூனோ. அப்படியே நேச்சரும் நம்மளும் மட்டும். என்னதான் நம்ம ரெண்டு பேரும் பேசல, யூஸ்வலா இருக்கிற மாதிரி அந்த டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் இல்லைனாலும் அது ஒரு மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ கடைசியா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரைடுக்கெலாம் போனது. நான் யமஹால வந்து ப்ளூ ஸ்ட்ரீக்ஸ் டீம்ல இருந்தேன். அதுல போனது. அதுக்கப்புறம் ஃபுல்லா காருன்னு ஆயிடுச்சு. அது ஒரு ரைடிங் கிளப். ஓகே. இதுல நாங்க ஒரு 30 பேர் ரைட் போவோம். ஓகே. ஆளுக்கு ஒரு பைக்ல சேர்ந்து 30 பேர் லைன் அப் பண்ணிட்டு ஜாலியா போவோம். வாங்க போலாம். அழகா இருக்குல்ல? எப்படி கண்டுபிடிச்சீங்க? பைக்ல வந்தாதான் இதெல்லாம் பார்க்க முடியும். கார்ல இருந்தா அது தெரியவே தெரியாது. அழகா இருக்குல்ல? கரெக்டா பண்ணைக்காடு தெருவை தாண்டுவோம்ல, தாண்டோடனே லெஃப்ட் சைட்ல மூளையாறுன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. இதான் மூளையாறா? என்னடா ஆச்சு? சரி வா, கொஞ்ச நேரம் உட்காரு. வா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து வந்தது பத்தாதான். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இரும்பு மாதிரி இருக்கா? பழகிரும். அப்படியே அதுவே பழகிரும். அதுக்கும் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பின்னாடிலாம் கல்லு உட்கார வச்சு நீ பாட்டாம கூட்டிட்டு வந்துட்டியே தம்பி. போலாமா? இருந்தாலும் இந்த வியூக்கு தான். இங்க பாரு எப்படி இருக்கு. ஃபைனலி வந்தாச்சு. கொடைக்கானலுக்கு எப்போ வந்தாலும் we stay at this particular place. ஆனால் அது என்ன பிளேஸ் அப்படின்றது கொஞ்ச நாள் கழிச்சு தான் எங்களால் சொல்ல முடியும். இப்போவே சொல்ல முடியாது. அண்ட் we are getting ready for breakfast. தோசை வேற சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. ஐ எம் வெயிட்டிங். நம்ம வரதை பார்த்தா அவங்களே எல்லாமே சொல்லுவாங்க. தோசை பைத்தியங்களா ரெண்டும் வந்துட்டாங்கடா. சூப்பராக இருக்கு. தூக்கத்தை போட்டு we are off to go get some lunch. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. Let's go. We reached Manna Cafe. The view here is beautiful. And there's a dog fight. So we ordered some parathas and some chicken chettinad. That's enough.
என்னவா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் தூங்கிட்டோம், உனக்கு தூக்கம் வேற பத்தலன்ற. ஆமா, தூங்கி எந்திரிச்சது. லைக் I've never taken a bike ride before and obviously இதோட 10 வாட்டி சொல்லிட்டேன், என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்டா எனக்கு வேணும்னே என்னை பைக்ல கூட்டு வந்தியா, என்ன தூக்கத்துல அது சும்மா சொன்னது. I don't எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது தான். It's a beautiful experience, but my dicky is not enjoying this. கார்ல வந்தா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. I mean, at least once in your lifetime, if you've not taken a bike ride before like me, it is your cue. You should அதாவது கம்பல்சரியா அது ஒரு கொடைக்கானல் விசிட்டாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த சில் ப்ரீஸ் நம்ம ஸ்கின்னுக்கு அகேன்ஸ்டாக அடிக்கிறப்போ, லைக் when you're in the car, even with your windows down, இது ஃபுல்லாத்தையும் நம்மளால் அந்த கோல்ட் ப்ரீஸாக இருக்கட்டும், அந்த நேச்சரோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், ஃப்ரெஷ் ஏராக இருக்கட்டும், இது எதையுமே நம்மளால் காரில் முடியாது, கண்டிப்பாக முடியாது. பட் தென் this is just amazing and I really thank you for that. I love you. Our food. Wow, crispy and flaky and parotta. Wow. Hear that sound? Wow. The gravy is amazing. Wow. நான் சொன்னது நம்ம அவ்வளோ தூரம் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஆமாம், பக்கத்தில் இங்கே வந்துட்டு போயிடலாம். வட்டக்கனால் ரோட். வட்டக்கனால் ரோட். குறிஞ்சி ஆண்டவர் கோயில்கிட்ட நாங்கள் பைசனையும் ஸ்பாட் தட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு. இப்போ சாப்பிட வந்திருக்கோம், சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எங்களோட ஸ்டே இப்போதைக்கு ரிவீல் பண்ணல, பட் ஸ்டே டியூன்ட். See you in மதுரை. பாய்ஸுக்குலாம் பைக் ஓட்டுறவங்களுக்கு என்ன தெரியுமா சாட்டிஸ்ஃபேக்ஷன்? ஹில்ஸ்ல இந்த டயர் இது இருக்குல்ல, ஆமா, மார்க், ரோடோட மார்க் ஃபுல் எட்ஜ் கார்னர் வரைக்கும் இருக்கு பாரு. ஆமா, அப்பனா நல்லா பெண்ட் பண்ணி ஓட்டிருக்கோன்னு அர்த்தம். அடியா, சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி பெண்ட் ஆகுறேனா? டிக்கி பெயின்னால நிறைய ஸ்டாப்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்கோம். our second stop. எப்படியே நிப்பாட்டி இருக்கோம். என்னடா இப்படி இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? அதே வாங்க வாங்க வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் பிட் ஸ்டாப் கரெக்டாக கீழே அந்த டேம் தெரிகிற இடத்துல. நிப்பாட்டி போகணும். அவளுக்கும் வலிக்குது கழுத்துலாம், அதனால தான். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. இல்லை, குளுன்னு இருந்துட்டு இங்கே வெக்க, அப்பா சரியான போகிறதுக்கு மனசே இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோமா, இங்கேருந்து அந்த மலையை தாண்டி அங்கே போனோம் கீழே. அடிப்போனதான் கீழே போனோம். ஃபைனலாக கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் ஒரு இளநீ ஒன்று குடிச்சிட்டு சில்லுன்னு அப்படியே கிளம்பி போயாச்சு. For more such videos, make sure to subscribe to our channel. நிறைய travel vlogs, lifestyle vlogs and fashion vlogsக்கு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரை, கொடைக்கானல், பெங்களூர் அண்ட் சென்னை அப்டேட்ஸ்க்கு நம்ம லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் வித் ஜேன் அண்ட் நிக்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.